கும்பகோணம் பக்கத்தில் சோழபுரம், அங்கே அணக்குடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 ஹெச்பி சோலார் பம்பு. இவங்க ஏற்கனவே டிசி மோட்டார் போட்டிருந்தாங்க. டிசி மோட்டார் போட்டு ஒரு 2 இன்ச்சு டெலிவரி மட்டும் வந்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப 5 ஹெச்பி ஈக்குவலாக ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு 540 வாட்ஸ் பேனலு 5 நம்பர் கொடுத்து ஒரு பிஎல்டிசி மோட்டார் போட்டு கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்த்த அளவு தண்ணி வரல அவங்களுக்கு. நிறைய மோட்டார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிஎல்டிசி மோட்டார் வாட்ஸ் கணக்கில் வரும். 1000 வாட்ஸு, 1500 வாட்ஸு அப்படின்னு. இந்த சைனீஸில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோட்டாரு 5 ஹெச்பி ஈக்குவலான மோட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி விற்பனை செய்கிறவங்களும் 5 ஹெச்பி மோட்டாருங்க இது, தண்ணி பிரமாதமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போர் 120 அடி, 80 அடி ஆழத்தில் அந்த மோட்டார் வச்சு ஓட்டும்போது தண்ணி 2 இன்ச்சு தண்ணி வருது, மெதுவாக ஊற்றுது. அவங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு பத்தலை. அப்போ ஏற்கனவே அவங்க வச்சுருந்த 540 பேனலோட கூடுதலாக நம்ம ஒரு 5 பேனல் 580 வாட்ஸு போட்டு இதை நம்ம ஏசி மோட்டார், நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய டெக்ஸ் மோட்டாரோ, மகேந்திரா, சிஆர்ஐ, இல்லை கோயம்புத்தூர் லோக்கல் மேக்கு எதுவாக இருந்தாலும் ஏசி மோட்டாரை நீங்கள் எங்கே வேணால் காயில் வைண்டிங் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிசி மோட்டார் போடுறவங்க கொஞ்சம் நாள் ஆனவுடனே அதோடய எஃபிஷியன்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனிக்கே அனுப்பி 15-20 நாள் நீங்கள் காத்து கிடக்கணும். டிசி மோட்டாரு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. போட்ட உடனே நல்லா ஓடுற மாதிரி தெரியும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக உட்காந்துருது. ஆனால் இங்கே நம்ம போட்டிருக்கிற மாதிரி ஏசி மோட்டார்னால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். நல்ல ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு, 3 இன்ச்சு டெலிவரி, ஒரு நிமிஷத்துக்கு 600 லிட்டர் அடிக்குது. அப்போ 10 நிமிஷத்துக்கு 6000 லிட்ரு, 1 மணி நேரத்துக்கு 36,000 லிட்ரு இது அடிக்குது. நீங்கள் ஒரு 3 ஏக்கரு நம்பி பாசனம் பண்ணலாம். இப்போ கரண்ட்டு மோட்டாரையும் சோலார் மோட்டாரையும் ஒப்பிடும்போது 2த்துலேயும் வேகம் குறையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா மனசில் வச்சுக்கணும், நம்பிக்கையாக ஓட்டுறது காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ நல்லா வெயில் இருக்கிற நேரத்தில் கிடைக்கிறது லாபம். அதே மாதிரி மேகம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஓடும், இல்லை சில நேரங்களில் கரு மேகம் வந்துருச்சுன்னா நின்று போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பம்பு போட்டுக்கணும். சாதாரணமாக வெள்ளை மேகம் இருக்குது, பளீர்னு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா நல்லா ஓடும் மோட்டார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் கரண்ட்டு மோட்டார் ஓட்டுற மாதிரி சாயங்காலமும் காலையிலையும் நைட்டும் ஓட்டணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க சோலார் பம்பு போடக்கூடாது. போட்டுட்டு அப்புறம் ஏமாந்துடக்கூடாது. கரண்ட்டு ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு கரண்ட்டு உங்கள்கிட்ட சோலார் மோட்டாரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் டக்காலில் பணம் கட்டி கரண்ட்டு வாங்கிக்கிருவேனே அப்படின்னு கேட்குறாங்க. டக்காலில் கிடச்சிச்சின்னா, இலவச மின்சாரம் கிடச்சிச்சின்னா தயவுசெய்து அதை வாங்குங்க, சோலார் போடாதீங்க. ஆனால் டீசல் என்ஜின் பயன்படுத்துறதுக்கு அல்லது கமர்ஷியல் கரண்ட்டை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சோலார் 100% வெற்றிகரமானது. நான் டீசல் என்ஜின் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார், ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 100% சோலாருக்கு மாறிடுங்க. 100 மடங்கு உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரி 100 மடங்கு வசதியானது. டீசலை தூக்கிட்டு சுமக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கமர்ஷியல் கரண்ட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உடனடியாக சோலாருக்கு மாறிடுங்க. கமர்ஷியல் கரண்ட்டில் வரக்கூடிய பில்லை கம்பேர் பண்ணும்போது 1.5 வருஷத்தில் நீங்கள் போட்ட முதல்ல எடுத்துடலாம். டக்கால் ஸ்கீமில் கிடைக்கிது, 3A1ல் எங்கிட்ட கரண்ட் கிடைக்கிது, அல்லது ஃப்ரீ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க போகாதீங்க. ஃப்ரீ கரண்ட்லேயே நேற்று ஒருத்தங்களுக்கு நாங்கள் சோலார் பம்பிங் பண்ணி கொடுத்தோம். லோ வோல்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது சார், பகலில் பூரா 2 பேஸ் தான் வருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த மின்சார சுமை இருக்கிறவங்களுக்கு சோலார் அற்புதமான ஒரு விஷயம். 3 இன்ச்சு டெலிவரி பிரமாதமாக இருக்குது. வானத்தில் மேகம் இருந்தாலும் சூப்பராக ஓடுது. 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் கட்டாயம் பம்பிங் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 5 ஹெச்பியோ 7.5 ஹெச்பியோ நம்ம எவ்வளோ ஏக்கர் பாசனம் பண்ணணுமோ அதை தீர்மானம் பண்ணிவிட்டு, எத்தனை அடியிலேருந்து தண்ணி எடுக்கணும் அதை தீர்மானம் பண்ணிவிட்டு பம்பு போடுங்க. 100% வெற்றிகரமாக இருக்கும்.